நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்சிட்டி. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்த சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதால் யாரெல்லாம் பயனடைந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். அதே போல இந்த சட்டத்துல கொடுக்கப்பட்ட பிரிவு 23(1) என்ன சொல்றாங்க, அந்த 23(1) சட்டப்பிரிவுல சொல்லப்பட்ட விஷயங்களை நீதிமன்றம் எவ்வாறு பரிசீலனை செய்தது, எவ்வாறு அந்த சட்டப்பிரிவை ஆராய்ந்தது அப்படின்னு சொல்றதையும் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப இந்த சட்டம் அதாவது மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007, இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும் போது, வயதான பெற்றோர்கள் தனது வயது முதிர்ந்த அந்த காலகட்டத்தில் அவர்களை தன்னுடைய பிள்ளைகள் பராமரிப்பு செய்ய வேண்டும். அப்படி பராமரிக்காத போது அந்த பிள்ளைகளிடமிருந்து அந்த வயதான பெற்றோர்கள் மாதம் மாதம் பராமரிப்பு செலவு தொகையை பெற முடியும் இந்த சட்டத்தின் மூலியமாக. அப்ப வயதான பெற்றோர்களுடைய நலனுக்காகவும் அவர்களை பாதுகாக்கணும், அந்த எண்ணத்தில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்ப இந்த வயதான பெற்றோர்கள் தனது பிள்ளைகள் தங்களை பராமரிக்கப்படவில்லை என்றால் அந்தந்த வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்து அவர்கள் அந்த மாதம் தனது பிள்ளைகள் தனக்கு பராமரிப்பு செலவு தொகையை கொடுக்க வேண்டும் அப்படி சொல்ற அந்த மனுவை அளித்து அதன் மீது அந்த கோட்டாட்சியர் ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் ஆர்டிஓ என்கொயரி பண்ணி ஒரு உத்தரவு போடணும். அதாவது மாசம் செலவு தொகை இவருக்கு இவ்வளவு கொடுங்க, அந்த வயதான பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாகவும் அவர்களுடைய வாழ்வு நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த காரணத்துக்காக ஆர்டிஓ அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு தொகை நீங்க உங்களுடைய பெற்றோர்களை செலவுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுவதற்கான அதிகாரத்தை தான் இந்த சட்டத்துல கொடுக்குது. இந்த சட்டத்துல பிரிவு 23(1) பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வயதான பெற்றோர்கள் இந்த தனது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுதி வைப்பாங்க. அந்த சொத்துக்களை எழுதி வைப்பதற்கு முக்கிய காரணம் தனது பிள்ளைகள் மீது உள்ள பாசத்தாலும் அன்பாலும் அந்த சொத்துக்களை வயதான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சொத்துக்களை பெற்ற பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை சரியாக வயதான காலத்தில் பராமரிப்பு செய்யாத போது அவர்களுக்கு உண்டான அந்த அடிப்படை தேவைகள், உணவோ இல்ல மருத்துவ செலவினங்களோ செய்யாத போது அந்த வயதான பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட் ஆர் செட்டில்மெண்ட் டீடு, இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எப்பொழுது வேணாலும் ரத்து செய்யப்படலாம். அந்த ரத்து செய்யப்படுவதற்கு உண்டான அதிகாரம் இந்த சட்டத்துல பிரிவு 23(1) வழங்கி இருக்காங்க. அதை பற்றி இப்ப பார்க்கலாம். இப்ப அந்த சட்டப்பிரிவை நம்ம பார்க்கப்படும் போது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பை வைத்து பார்க்கப்படும் போது அந்த தீர்ப்புல சட்டப்பிரிவு 23(1) எவ்வாறு ஆராய்ந்துள்ளார்கள், பரிசீலனை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை இந்த தீர்ப்புடைய வாயிலாக நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ரிட் அப்பீல் நம்பர் 3582/2024, அதே போல இந்த ரிட் அப்பீல் எதற்காக எதிராக அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 6163/2021. இப்ப சிங்கிள் ஜட்ஜ் இந்த ரிட் பெட்டிஷன்ல ஆர்டிஓ இந்த வழக்குடைய ஃபேக்ட் என்ன, அடிப்படை விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும் போது, ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு அந்த சொத்தை தான செட்டில்மெண்டாக எழுதி கொடுத்துட்டாங்க. எதற்காக எழுதி கொடுத்தாங்கன்னா, தன்னுடைய பிள்ளை வயதான காலத்தில் தன்னை பராமரிப்பாங்க அப்படின்ற ஒரு அன்பு பாசத்தினால எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படி எழுதி கொடுத்த பிறகு அந்த பிள்ளை தன்னை பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ கிட்ட முறையிடுறாங்க. ஆர்டிஓ அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யறாங்க. சட்டப்பிரிவு 23(1) சொல்லப்பட்ட விஷயத்தை வைத்து அந்த பிள்ளை என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்படுறாரு. அந்த ரிட் பெட்டிஷன் மீது நீதிமன்றம் இந்த 23(1) என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்துள்ளார்கள். அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம். இப்ப இந்த 23(1) என்ன சொல்றாங்கன்னா, அதுல கண்டிஷன்ஸ் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்துல நிபந்தனைகள் சொல்லப்பட்டு இருந்தால் அந்த கண்டிஷனை மீறி உள்ளார் என்ற காரணத்துல செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யலாம்.
பட் கண்டிஷன் வந்து வெளிப்படையா சொல்லல இல்லையா, அதனால வந்து இந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ஆடியோ வந்து கேன்சல் பண்ண செல்லாதுன்றது தான் அந்த பிள்ளை தரப்பில் வந்து ஆஜரான வழக்கறிஞர் வந்து அவருடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலை கொண்ட பிரச்சனையில வந்து என்ன பண்றாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வழக்குல வந்து இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்திருக்காங்க. இப்ப அந்த வழக்குடைய சைட்டேஷன் நம்பர் வந்து 2025 SIC ஆன்லைன் SC2. இந்த வழக்குடைய முன் தீர்ப்புல, அதாவது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்துல தனது மகன் மீது உள்ள அன்பு பாசத்தின் காரணமாக தனது சொத்தை வந்து தனது மகனுக்கு வந்து எழுதி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்னை வந்து சரியாக வந்து பராமரிக்காத போது இந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை நான் ரத்து செய்வேன் அப்படின்ற வாக்கியங்களை வந்து அவர் வந்து அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்துல வந்து குறிப்பிடல அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் இந்த வழக்குடைய தீர்ப்புல வந்து சொல்றாங்க. அதே போல இந்த வழக்குல அந்த சட்டப்பிரிவு 23(1) வந்து வெளிப்படையாக, அதாவது எக்ஸ்பிரசிவ்லா வந்து அந்த கண்டிஷனை வந்து ரிவீல் பண்ணலனா கூட இம்ப்ளைடா வந்து அந்த பாசத்தின், தன்னுடைய மகன் மீது உள்ள பாசத்தின் அன்பின் காரணமாக அப்படின்னு சொல்லும் போதே அதுல வந்து இம்ப்ளைடா வந்து அப்ப தன்னுடைய மகன் தன்னை பராமரிக்கப்பட வேண்டிய அந்த பொறுப்பு வந்து தனது மகனுக்கு உள்ளது என்பதை தான் இம்ப்ளைடா வந்து இந்த சட்டத்தில் சொல்றாங்க அப்படின்னு சொல்றத வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கவனத்தில் கொள்றாங்க. இப்ப இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட்ல இந்த சட்டப்பிரிவு 23(1) வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை வந்து கிஃப்ட் ஆர் செட்டில்மெண்ட் மூலியமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கப்படும் போது அதுல வந்து கண்டிஷன் வந்து சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தான் சொல்றாங்க. ஏன்னா அதுல வந்து இம்ப்ளைடாவே வந்து இந்த இம்ப்ளைடு கண்டிஷனாவே வந்து இருக்குது. எக்ஸ்பிரஸா வந்து இந்த, அதாவது தன்னுடைய மகன் தன்னை பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்லப்படலனா கூட அது சொல்லப்பட்டதாகவே, ஏன்னா அந்த வயதான பெற்றோர்கள் வந்து தனது சொத்துக்களை ஏன் தனது மகனுக்கு எழுதி வைக்க வேண்டும் என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் வயதான காலத்துல, அந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்ற அந்த காரணத்தினால தான் எழுதி வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து எக்ஸ்பிரஸா வந்து வெளிப்படையா வந்து ஒரு வாக்கியமாக அந்த பத்திரத்துல வந்து குறிப்பிடல, அந்த ஒரு காரணத்தை வைத்து இந்த பத்திரத்தை வந்து ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகன் தரப்புல வைக்கப்பட்ட அந்த வாதத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்புல வந்து சொல்றாங்க. இப்ப இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் விஷயமாக வந்து நிறைய வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் வந்து வந்திருக்கு. எஸ் வனிதா வர்சஸ் டெபுட்டி கமிஷனர் பெங்களூர் அர்பன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதர்ஸ். இதோடைய சைட்டேஷன் வந்து 2021-15 SCC 730. அப்புறம் வந்து சுதேஷ் சிக்ரா வர்சஸ் ராம்தி தேவி அண்ட் அதர்ஸ். இந்த வழக்குகள், அப்புறம் வந்து உர்மிளா டிஸ்ட்ரிக்ட், இந்த வழக்குகளை பாத்தீங்கன்னா எல்லா வழக்குகளையும் வந்து எக்ஸ்பிரஸா வந்து அந்த கண்டிஷனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இம்ப்ளைடாவே வந்து அந்த கண்டிஷன் வந்து மகனுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றத வந்து எடுத்துக்கொள்றாங்க. அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வைத்து இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்பிரிவு 23(1) படி வருவாய் கோட்டாட்சியர் வந்து இந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்யப்படும் போது அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்துல தன்னுடைய மகன் தன்னை பராமரிக்க வேண்டும், அப்படி பராமரிக்காத போது இந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்வதாக வந்து நான் வந்து நினைக்கும் போது ரத்து செய்யலாம் அப்படின்ற வாக்கியத்தை வந்து இடம் பெற வேண்டிய அவசியம் அதை வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆடியோ வந்து அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்குதா இல்லையான்ற பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வயதான பெற்றோர் வந்து தன் மகனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய கோரும் மனு அளிக்கப்படும் போது அவரை வந்து சரியாக வந்து பராமரிப்பு செய்தாரா அந்த மகன், அவருடைய மகன், அவருக்கு தேவையான அடிப்படை உணவு வசதிகள், மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தாரா, இதையெல்லாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் வந்து இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அந்த வயதான பெற்றோர்கள் வந்து அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய கோரும் அந்த உரிய காரணம், அதாவது பராமரிக்காத போது அந்த பத்திரத்தை வந்து ரத்து செய்து கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பின் வாயிலாக வந்து சொல்றாங்க. அப்ப முடிவா வந்து இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வயதான பெற்றோர்கள் வந்து தனது பிள்ளைகள் மீதுள்ள பாசத்தின் அன்பின் காரணமாக தங்களுடைய சொத்துக்களை வந்து தான செட்டில்மெண்ட் மூலமாக வந்து எழுதி கொடுக்கப்படும் போது எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை பெற்ற பிள்ளைகள் வந்து அதன் பிறகு அவருடைய பெற்றோர்களை வந்து பார்க்கப்படாத போது, பராமரிக்காத போது, அப்போ வந்து அந்த பெற்றோர்கள் வந்து ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் கிட்ட புகார் அளித்து மனு செய்து அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்யலாம் என்றதுதான் இந்த
சட்டப்பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனல்ல பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.